புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 3 ஆவியின் வீடு மற்றும் புதிய படைப்பு பக்கம் 317. அவர் செய்த அனைத்தையும் விட ஒரு வலிமையான பணி எஞ்சியிருந்தது. அவர் திரும்பிய அந்த இடத்திற்கு, எல்லா உயிரினங்களும் வரும் இடத்திற்கு, நமது எண்ணங்களுக்குப் பின்னால் பிடிக்கப்படாத உண்மையை அறிந்த இரகசியத்திலிருந்து ஒரு அடையாளம், உலகை அதன் அனைத்தையும் பார்க்கும் பார்வையால் பாதுகாக்கிறது. அவரது ஆன்மாவின் அணுக முடியாத அமைதியில், தீவிரமான, ஒரு முனை, நினைவுச் சின்னமான, தனிமையான, பொறுமையான அவர் ஒரு அவதார நம்பிக்கையைப் போல பிரார்த்தனை பீடத்தில் அசையாமல் அமர்ந்தார். பூமியில் இன்னும் இல்லாத ஒரு வலிமை, மரண விருப்பத்திற்கு மிகப்பெரிய சக்தியிடமிருந்து உதவி, இப்போது தொலைவில் மட்டுமே காணப்பட்ட ஒரு சத்தியத்தின் ஒளி, அவரது உயர்ந்த சர்வ வல்லமையுள்ள மூலத்திலிருந்து ஒரு ஒப்புதல். ஆனால் பயங்கரமான உயரங்களிலிருந்து எந்தக் குரலும் சாய்ந்ததில்லை. காலமற்ற இமைகள் மூடப்பட்டன, எந்தத் திறப்பும் வரவில்லை. ஒரு நடுநிலையான உதவியற்ற வெற்றிடம் ஆண்டுகளை அடக்கியது. நமது கட்டுண்ட மனிதகுலத்தின் அமைப்பில், நமது அறியாமை மற்றும் காணாத அடித்தளத்தின் கடுமையான எதிர்ப்பை அவர் உணர்ந்தார். வாழ்க்கையின் ஆழங்களில் பிடிவாதமான ஊமை நிராகரிப்பு, விஷயங்களின் தோற்றத்தில் அறியாமை இல்லை. இரவுடன் ஒரு மறைக்கப்பட்ட ஒத்துழைப்பு தன்னில் கூட தப்பிப் பிழைத்து அவன் பார்வையில் இருந்து மறைந்தது. இன்னும் அவரது பூமிக்குரிய இருப்பில் ஏதோ ஒன்று தக்கவைக்கப்பட்டது. அது எங்கிருந்து வந்தது என்பது புரியாத ஒன்றோடு அதன் உறவு. மறைந்த கடந்த காலத்துடன் ஒரு நிழல் ஒற்றுமை ஒரு பழைய உலக சட்டத்தில் பொக்கிஷமாக இருந்தது. அங்கே பதுங்கியிருந்தது இரகசியம், உளரும் மனத்தால் கவனிக்கப்படவில்லை. மேலும் ஆழ்மனதில் கிசுகிசுக்கள் மற்றும் கனவில் இன்னும் மனம் மற்றும் ஆவியின் தேர்வில் முணுமுணுத்தது. அதன் துரோக கூறுகள் வழுக்கும் தானியங்களைப் போல பரவின. புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 3 ஆவியின் வீடு மற்றும் புதிய படைப்பு பக்கம் 318. வரும் உண்மை தடுமாறி விழும் என்று நம்பி அலைந்து திரிந்த பழைய இலட்சிய குரல்கள் புலம்பி, நமது பூமியின் கருணை மிக்க குறைபாடுகளுக்கும், நமது மரண நிலையின் இனிமையான பலவீனங்களுக்கும் ஒரு பரலோக மென்மைக்காக மன்றாடின. இதை இப்போது அவர் கண்டுபிடித்து நாடு கடத்த விரும்பினார். கடவுளைக் காட்டிக் கொடுக்கும் அவரில் உள்ள உறுப்பு. இயற்கையின் அனைத்து அமைதியான இடங்களும் வெறுமையாக்கப்பட்டன. அதன் அனைத்து மங்கலான மறைவிடங்களும் மூலைகளும் நெருப்பால் தேடப்பட்டன. அங்கு அகதி உள்ளுணர்வுகளும் வடிவமற்ற கிளர்ச்சிகளும் இருளின் சரணாலயத்தில் தஞ்சம் புகுந்தன. சொர்க்கத்தின் சுத்திகரிப்புச் சுடரின் வெள்ளை தூய்மைக்கு எதிராக அனைத்தும் அழிந்துவிட்டதாக தோன்றியது. ஆனாலும் சில மிகச்சிறிய எதிர்ப்பாளர்கள் தப்பிக்கக்கூடும். இன்னும் குருட்டு சக்தியின் மையம் பதுங்கியிருக்கிறது. ஏனென்றால் அயோக்கியத்தனமும் எல்லையற்றது. அதன் படுகொழிகள் நாம் எவ்வளவு அதிகமாக ஒலிக்க வலியுறுத்துகிறோமோ அவ்வளவு அதிகமாக அது நீண்டு முடிவில்லாமல் நீண்டுள்ளது. பின்னர் ஒரு மனித அழகை உண்மையை கெடுக்கக்கூடாது என்பதற்காக அவர் அதன் இரத்தம் தோய்ந்த வேர்களிலிருந்து ஆசையைக் கிழித்து காலியான இடத்தை தெய்வங்களுக்கு வழங்கினார். இவ்வாறு அவர் தொடுதலை மாசற்ற முறையில் தாங்க முடிந்தது. ஒரு கடைசி மற்றும் வலிமையான மாற்றம் வந்தது. அவரது ஆன்மா ஒரு பெரிய கடல் போல முன்னால் இருந்தது. மனதையும் உடலையும் அதன் அலைகளால் வெள்ளத்தில் மூழ்கடித்தது. பிரபஞ்சத்தை தழுவுவதற்காக பரவிய அவரது இருப்பு, உள்ளம் புறமும் ஒன்றிணைந்து வாழ்க்கையை ஒரு பிரபஞ்ச இணக்கமாக, உள்ளார்ந்த தெய்வீகத்தின் பேரரசாக மாற்றியது. இந்த மகத்தான உலகளாவிய தன்மையில் அவரது ஆன்மா இயல்பு மற்றும் மனப்புலன் ஒவ்வொரு ஆன்மாவையும் மனதையும் உள்ளடக்கியது மட்டுமல்லாமல், சதை மற்றும் நரம்புகளின் வாழ்க்கை கூட மாற்றப்பட்டு, அனைத்து உயிர்களுடனும் ஒரு சதை மற்றும் நரம்பு வளர்ந்தது. அவர் மற்றவர்களின் மகிழ்ச்சியை தனது மகிழ்ச்சியாக உணர்ந்தார். மற்றவர்களின் துக்கத்தை தனது துக்கமாக ஏற்றுக்கொண்டார்.